ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நான் சிங்கர் ஒருத்தவங்களை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போகிறேன். நிறைய டைம் எடுக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 1 மினிட் காணும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அவங்க யாருண்டா என்னோடய அம்மாவோட அம்மா, அதாவது எனக்கு அம்மும்மா. அவங்களுக்கு வயசு ஒரு 80 இருக்கும். காது கேட்காது, தனியாக நடக்க மாட்டேன், இன்னொருத்தவங்களோட உதவி இல்லாமல் தனியாக நடக்க மாட்டா. ஐயா இறந்து, அதாவது அவங்களோட கணவர் இறந்து 12.5 இயர்ஸ் ஆகுது. அவங்க இறந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஆகிட்டாங்க. யாரோ அவங்களோட அடிமனசெல்லாம் ஆழமாக நம்ப வச்சுருக்காங்க சிங்கிருந்து. இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஆசை தான் பாடிட்டே இருக்கணும், அது எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ எனக்கு போஸ்ட் பண்ணுற ஐடியா சுத்தமாக இல்லை. அவருக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டா திருப்பி இதை பற்றி கதைக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் ரெக்கார்ட் பண்ணினான். ஆனால் இப்போ அவங்க என்ன பார்க்குறப்போ சரி, என்னோடய அம்மா யாரை பார்த்தாலும் அந்த வீடியோவை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்கள பார்க்க போகிறவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட ஆசைக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கர் மேடம் பக்தி பாட்டு தான் முதல்ல பாடுவாங்களாம். மறந்துடுவாயோ மறந்துடு அது சரியா வேறு அந்த பாட்டு சினிமா பாட்டு நல்ல இனிஷா படிச்சுக்காதுங்க. என்ன பாட்டு? அந்த கச்சாக்களியில பாட்டு, அந்த பாட்டு அடிக்கடி செத்தா படிக்கணும்னு படித்தேன். பாட்டு கூடத்துல அவனை போனா நானும் வடிவா நான் படிச்சேன். எங்க வய பானூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நந்தடத்தை வச்ச கிளி நாளை வேறு கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா ஆண்டவன் ஜோதனையோ யார் கொடுத்த போதனையோ வெயிலே இறங்கி விட்டா திரும்ப வந்து தாட்பணிவா செல்லம்மா செல்லம்மா சத்தியம் சத்தியம் ஒளிவாள் பங்குனி இரவில் படரசம் தருவாள் பறிகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென இருக்கும் மலர் பொழிவாள் பங்குனி இரவில் படரசம் தரும் பறிகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழே வணக்கம், அவள் செந்தமிழே வணக்கம். அவளத்துக்கு இட பாரமாம் கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாக்கி பாரமா வாடிய நாளிலே வருதி வருதி தவம் இருந்தார் தேடிய நாளிலே செல்வமாய் வந்தவளே அவள். அதாவது தெரியாதோ நோக்கு தெரியாதோ சின்ன பருவத்திலே காதலி பைத்தியம் போல் தோன்றும் என்று தெரியாதோ தானாயிருப்பாள் அவள் தனியாயிருப்பாள் ஏதோ நினைப்பாள் அவள் தனியே இருப்பாள். விடலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருந்தால் என் உயிர் நீ இருப்பாய் மன்னவா மன்னவா மன்னவனே வருவாயா கண்ணீரை விடுவாயா என் மனமாய் நீ இருந்தால் என் மனமாய் நான் இருப்பேன் மன்னவா மன்னவா. யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் கொஞ்சம் என்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் கொஞ்சம் என்ற பின்னே வாங்கடா வாங்க. தொடியிலே மாடுமில்லை புட்டத்திலே காயும் இல்லை வீட்டிலையும் மக்களிலே ஒன்றுமில்லே முன்றுமில்லை யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் கொஞ்சம் எந்த பின்னே வாங்கடா வாங்க. வீடியோ பார்க்குறப்போ அவங்க நல்லா பாடுறாங்களா இல்லையான்றதை தாண்டி ஒரு விஷயம் எனக்கு பொறாமையாக இருக்குது, அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஐயா இருந்து கிட்டத்தட்ட
1-1.5 வருஷம் தான் இருக்கும். 50 வருடங்களுக்கு மேலேயே சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க 2 பேரும். அந்த ஐயாண்ட இறப்பு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தின அந்த சமயம் நான் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க வந்து. ஆனால் அதிலேருந்து அதை நினச்சிட்டு அதுக்குள்ளேயே இருக்காமல் அதுலேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் இப்போ அவங்க கவலையாக பார்த்ததே இல்லை. அந்த நேரம் சிரிச்சுட்டே ஹாப்பியாக இருக்காங்க, குழந்தை மாதிரி இருக்காங்க. நம்ம எல்லாம் கற்றுக்கணும் இதை பார்த்து. பாடுறது இல்லை, இதை மட்டும் கற்றுக்கணும். ஓகே, தேங்க்யூ.